பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மிரட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையும் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, எங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், இனி வரப்போகிற இந்த ஜூன் மாதங்களில் எத்தனை நாட்களில் நமக்கு மழை இருக்க போகுது, எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த சில நாட்களாக கணிசமாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி கொண்டிருந்தது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், இது போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவானது நம்ம பார்த்தோம். இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து பதிவாக போகுது. ஆகவே பருவமழையினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஜூன் முதல் வாரங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கின உடனேயே நமக்கு மழை வாய்ப்புகள் பெரும்பாலான மாவட்டங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ஆரம்பமே பார்த்துருப்பீங்க, பருவமழை தொடங்கினாலும் அதில் மழை பதிவாகிறது தாமதம் ஏற்பட்டு நிறைய கடலோர பகுதிகளில், டெல்டா மாவட்டங்களில் சரிவர ஒரு மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆனாலும் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக கனமழை மட்டும் பதிவாகி கொண்டே இருந்தது. இனி வரப்போகிற நாட்களில் ஒரு தொடர் கனமழையானது உறுதியாக தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும். இன்றைய தினங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பதாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரைக்கும் மத்திய மேற்கு, தென்மேற்கு மற்றும் குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் கனமழையானது மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்களிலும் கனமழையானது தொடர்ந்து பதிவாகும். எங்கெல்லாம் நமக்கு கனமழை எச்சரிக்கை இருக்குது அப்படின்னா, முதலாவதாக நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர், உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழையானது பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டங்கள் எப்படியோ அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது வெளுத்து வாங்கக்கூடும். நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூரிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் மாலை அல்லது இரவு நேரத்தில் தீவிரமடையும். திருப்பூர் மாவட்டம், அவிநாசி, பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திண்டுக்கல் மாவட்டங்கள் நத்தம், ஒட்டன்சத்திரம், கொடைக்கானல் இது போன்ற பல்வேறு இடங்கள், பழனி, ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். தேனி மாவட்டங்கள், பெரியகுளம், போடிநாயகனூர், ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், இடைவெளி விட்டு தேனி மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இரவு நள்ளிரவில் அதிகரிக்க வாய்ப்பு. கரூர் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலும் நள்ளிரவில் கனமழையும் பதிவாகும். திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக சில இடங்களில் இடைவெளி விட்டு மழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். சேலம் மாவட்டங்களில் குறிப்பாக இளம்பிள்ளை, தம்மம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி, அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் கனமழையானது உறுதியாக நமக்கு பதிவாகும். ஏற்காடு போன்ற இடங்களிலும் இரவு நேர மழை வாய்ப்பாக பதிவாகக்கூடும். அடுத்ததாக தருமபுரி மாவட்டங்கள், பாலக்கோடு, அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரி மாவட்டங்களில் பெண்ணாகரம் உள்ளிட்ட இடங்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். கிருஷ்ணகிரி மாவட்டம், தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்றைக்கு பரவலாக நீங்கள் மழை வாய்ப்புகளும், அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு மழை கிடைக்கும். ஜோலார்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆகவே திருப்பத்தூர் மாவட்டங்களை தொடர்ந்து ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஈரோடு மாவட்டத்திலும் சில இடங்களில் இடைவெளி விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக குடியாத்தம், காட்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடையும். ராணிப்பேட்டை மாவட்டம், கலவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, வந்தவாசி, போலூர், சேத்பட்டு, ஆரணி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களிலும் இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 13 to 15 மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைய தினங்களில் பரவலாக கனமழையானது
மாலை அல்லது இரவு நேர மழை வாய்ப்பாகவும், பகல் நேரங்களில் எங்கேயும் நமக்கு மழை தீவிரம் இருக்காது. ஏன்னா பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், மழையினுடைய தீவிரம் மிக குறைவு. ஆகவே நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் பகல் நேரங்கள் அனல் காற்று வீசினாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மிக கடுமையான மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாக ஆரம்பிக்கும். தமிழகத்தில் பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரங்களிலேயே சேலம் முதல் வேலூர் வரை இருக்கக்கூடிய இந்த உள் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாக பெரும்பாலும் இரவு நள்ளிரவு நேரங்களிலேயே அதிகமாக நமக்கு மழை பதிவாகும். சில இடங்களில் இரவு 10 மணி முதல் அதிகாலை நேரங்கள் 2 மணி வரைக்குமே கூட மழை பொழிவுகள் அதிகரிக்கலாம். ஒரு சில இடங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்திலும் மழை தொடங்கலாம். அதனால் தயாராக இருந்துக்கோங்க. இந்த 15 மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை பெய்யும். எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்டியல் நம்ம கொடுத்தோமோ இந்த மாவட்டங்கள் முழுவதுமாகவே கண்டிப்பாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜூன் முதல் வாரத்தில் கடலோரங்களிலும் பரவலாக மழை அதிகரிக்கும். இனிமே தான் நமக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் பகுதியாக கனமழைக்கான வாய்ப்புகளும் கடலோர பகுதிகளிலும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஜூன் முதல் வாரத்தில் தான் நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. அதனால் கேரள பகுதிகளிலும் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் மிக கனமழை சந்திக்க இருக்கிறது. ஏற்கனவே அங்கே சில மாவட்டங்களில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவிலும் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய கடலோர பகுதி வரைக்கும் இந்த மழை பொழிவானது உறுதியாக நமக்கு பதிவாகக்கூடும். ஆகவே இந்த வரப்போகிற இந்த ஜூன் முதல் வாரத்தில் கணிசமாக நல்ல ஒரு மழை தீவிரம் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை திருச்சி 40.1 டிகிரி செல்சியஸ் நமக்கு பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலியில் 7 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கு. கோயம்புத்தூரில் 7 சென்டிமீட்டர், பாருங்கள் எல்லாமே 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இந்த மாதிரி தான் நமக்கு மழை பதிவாயிருக்கு. அந்த அளவுக்கு தீவிரமான நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குறிப்பாக உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஈரோடு மாவட்டங்கள் 7 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூரில் 7 சென்டிமீட்டர் மழையும், சேலம் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டரும், தருமபுரியில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருப்பூரில் 3 சென்டிமீட்டரும், நாமக்கல்லில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், மதுரையில் 1 சென்டிமீட்டர் மழையாகவும், நீலகிரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையாகவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையாகவும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையாகவும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது. ஆகவே இனி வரும் நாட்களில் கனமழையானது உறுதியாக நமக்கு தீவிரமடையும். சில இடங்களில் நமக்கு மிதமான மழையும், சில இடங்களில் நமக்கு கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.